திருச்சி காந்தி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்டதாக கவுன்சிலர் சங்கரிடம் அப்பகுதி மக்கள் புகார் அளித்திருக்கிறார்கள். அண்மை தகவலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பாக மாநகராட்சி ஊழியர்கள் தொட்டியை சுத்தம் செய்திருக்கிறார்கள். இது குறித்தான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, அப்பகுதி மக்களினுடைய புகார் குறித்தான கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக திருச்சி காந்தி மார்க்கெட் அருகே உள்ள வடக்கு தைலக்கார தெருவில் அமைந்துள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மர்ம நபர்கள் சிலர் மனித கழிவை ஒரு பால்தீன் பைகளில் எடுத்து தண்ணீர் தொட்டியில் போட்டு சென்றுள்ளனர். தண்ணீர் தொட்டியில் யாரோ மேலே ஏறி மர்ம பொருட்களை போட்டு சென்றதாக கவனித்த அருகில் இருந்தவர்கள் அது மலம் என தெரிய வந்தது. இதனை அடுத்து அந்த வார்டு கவுன்சிலர் சங்கரிடம் 20வது வார்டு பொதுமக்கள் தெரிவித்தனர். இதனை அடுத்து கவுன்சிலர் அறிவுறுத்தலின் பேரில் மாநகராட்சி அதிகாரிகள் தண்ணீர் கிடந்த மனித கழிவை அகற்றிவிட்டு தொற்றியை சுத்தம் செய்து பிளீச்சிங் பவுடர் போட்டுவிட்டு சென்றனர். இதனை அடுத்து இரவில் அந்த தெருவில் உள்ள மக்கள் அனைவரும் இச்சம்பவம் குறித்து தகவல் பரவியதை தொடர்ந்து கவுன்சிலர் சங்கரை சூழ்ந்து கொண்டு சரமாரியான கேள்வி எழுப்பினர். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல் துணை ஆணையர் சிவராமன் மற்றும் கோட்டை காவல் நிலைய ஆய்வாளர் சிவராமன் தலைமையிலான போலீசார் தொட்டியை பார்வையிட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். கடந்த சில நாட்களாக 20வது வார்டில் மர்ம நபர்கள் கஞ்சா போதையில் கத்தியை காட்டி மிரட்டி பணம் பறித்து அரிவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் சுற்றி திரிந்து வழிப்பறியில் ஈடுபட்டு வருவதாகவும் திருட்டு உள்ளிட்ட சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது எனவும் அப்பகுதி பொதுமக்கள் குற்றச்சாட்டு தெரிவித்தனர். தற்பொழுது தண்ணீர் தொட்டியில் மர்ம நபர்கள் கலக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இது குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திவ்யா.